வீடு கட்டும்போது எல்லாரும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நெறைய பொருட்கள் தேவைப்படும். நம்ம எதிர்பார்க்காத சில ஐட்டங்களும் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு நடந்ததுன்னா, உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்து 2 மந்த்ஸ் ஆகப்போது. இதுல நாங்க வாங்குன பொருட்கள உங்க கூட ஷேர் பண்றேன். வீடு கட்டுறதுக்கு 15 மாசம் ஆனுச்சு. இந்த 15 மாசம் நாங்க சேவ் பண்ண அமௌண்ட்ல தான் இது எல்லாமே வாங்குனேன். ஸோ ஒவ்வொரு பொருளோட விலை என்ன? அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்றேன். பிளஸ் எங்க வாங்கணும் அப்படிங்கிறது, டோட்டலா கடைசியா எவ்வளோ சேவ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு வந்து ரிவ்யூவும் சின்ன ரிவ்யூவும் சேர்த்தே உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்னி. பிரீத்தி சிம்னி தான் நாங்க வாங்குனோம். தஞ்சாவூர்ல டார்லிங் அப்படிங்கிற ஸ்டோர்ல வாங்குனோம். பிரீத்தி அந்த மாடல் பார்த்தீங்கன்னா KH311 அப்படிங்கிற மாடல். இது வந்துட்டு 25,000 ஆனுச்சு எங்களுக்கு. ஆக்சுவலா நான் வந்து கிளென் வாங்கலாமா? பிரீத்தி வாங்கலாமா? இது ஐடியால தான் இருந்தேன். நான் பார்த்த ரிவ்யூஸ்ல இது 2 தான் எனக்கு பிடிச்சிருந்தது. பிரீத்தி வந்துட்டு ஆல்ரெடி நாங்க ஸ்டவ் பிரீத்தி தான் வச்சிருக்கோம். 7 இயர்ஸா யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. பிளஸ் வந்து கிளென்ல வந்துட்டு குடுக்காத ஒரு விஷயம் இதுல என்ன குடுத்தாங்கன்னா, டக்ட் வந்து ஃப்ரீயா குடுத்தாங்க. அந்த மேல மாத்துற அலுமினியம் டக்ட் வந்து ஃப்ரீயா குடுத்தாங்க. பிளஸ் இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீயா குடுத்தாங்க. ஸோ அதனால சரி ஓகே பிரீத்தியே போலாம் அப்படின்னு தான் சூஸ் பண்ணோம். யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. இது வந்து ஆட்டோ கிளீன் மாடல். ஸ்லாண்டிங்கா இருக்கும். 90 சென்டிமீட்டர். சென்சார் மோட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சக்ஷன் பவர் நல்லா இருக்கு. அண்ட் வந்து சவுண்ட் வரதான் செய்யுது. பட் வந்து சக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. 3 மோட் சக்ஷன் இருக்கு. 3 மோடு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர். வாட்டர் பியூரிஃபையர் வந்து எங்க பழைய வீட்ல வந்துட்டு வால் மவுண்டர் வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருந்தோம். தஞ்சாவூர்ல அல்ட்ராடெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க கிட்ட தான் வச்சிருந்தோம். அவங்க சர்வீஸ் நல்லாவே இருக்கும். விலை வந்து மாடரேட்டா இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க கிட்ட வச்சிருந்தோம். அதே அவங்க கிட்டயே தான் நாங்க வந்து அண்டர் சிங்க் வாட்டர் பியூரிஃபையரும் இந்த வீட்டுக்கு வந்து வாங்குனோம். எங்களுக்கு வந்து அண்டர் சிங்க் பியூரிஃபையர் வந்து 14,000 ஆனுச்சு. மத்த எல்லாத்துலயுமே வந்து 20,000 பிளஸ் தான் ஆனுச்சு. இவங்க கிட்ட 14,000 ஆனுச்சு. ஸோ ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்க தான். சர்வீஸும் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வாங்குனோம். அண்டர் சிங்க்ல வந்து ஸ்டோரேஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 லிட்டர் ஸ்டோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுல வந்து நிறைய பேர் அவுட் எங்க கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டீங்க. சிங்க்ல இருந்து வெளில போற பைப் இருக்கு இல்லையா? அதுலயே தான் வந்துட்டு அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணியெல்லாம் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, சோக் வீட்டுக்கு போயிடும். ஸோ வந்து சோக் வீட்ல வந்து போய் மூலமா அண்டர் கிரவுண்டுக்கே போற மாரி நாங்க செட் பண்ணிட்டோம். வாட்டர் ஃப்ளோவும் நல்லாவே தான் இருக்கு. மேல பிரஷர் பம்பும் நல்லாவே தான் ஒர்க் பண்ணுது. அடுத்து நாங்க வாங்குன பெரிய ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவி. இது வந்து 55 இன்ச் டிவி எல்ஜில வாங்குனோம். இதுக்கு வந்து 55,000 ஆனுச்சு. ஆக்சுவலா நான் வந்து எம்ஐல வாங்கலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஏன்னா 55 இன்ச் வந்து அதுல வந்து 35,000 தான் போட்டிருந்தாங்க. பட் என் ஹஸ்பண்ட் வந்து இல்ல எல்ஜில தான் வாங்கணும் அப்படின்னு இருந்தாரு. ஸோ அவர் சொன்ன ரீசனை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன். அவர் சொன்ன ரீசன் என்னன்னா, கலர் குவாலிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்சர் குவாலிட்டி வந்து எல்ஜில வந்து நல்லா கிடைக்கும். நம்ம வந்து டிவியை வந்து எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி இருக்கும் சில டிவியில. அந்த மாதிரி இல்லாம எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் குவாலிட்டி வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எல்ஜி சூஸ் பண்றதா சொன்னாரு. அண்ட் எல்ஜியோட இன்னும் பெட்டர் குவாலிட்டி உங்களுக்கு வேணும், உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா சோனி சூஸ் பண்ணுங்க அப்படின்னு உங்க வீடியோல வந்து ஷேர் பண்ண சொன்னாரு. ஏன்னா சோனி வந்து இன்னுமே நல்லா இருக்குமா. ஸ்டெபிலைசரோட சேர்த்து ஒரு 2,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கணும். ஸோ 57,000 ஆனிச்சு. டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா 57,000. டிஷ்வாஷருக்கான ரிவ்யூ, டிஷ்வாஷரோட மாடல் நம்பர் இது எல்லாமே வந்துட்டு நான் தனியாகவே செப்பரேட் வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டிவி, டிஷ்வாஷர் இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, தஞ்சாவூரில் மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் வாங்கினேன். டிஷ்வாஷர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு நாளைக்கு 1 டைம் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா பாத்திரமும் நல்லா க்ளீன் பண்ணிடுது. அந்த ரிவ்யூஸ் வந்து நான் தனியாகவே போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஹவுஸ் ஹெல்ப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஒரு விஷயத்துல இது ஒன்று. எப்படி நம்ம வாஷிங் மிஷின் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் இதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வேலையை வந்து பாதி வந்து நல்லா சுலபமாக குறைச்சிருச்சு. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போஷ் கம்பெனியோடது இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கூலர். எங்களோட சின்ன ரூம்ல வந்துட்டு 2 ரூம் இருக்கு. அதுல 2வது ரூம் தான் கொஞ்சம் சின்ன சைஸ் ரூம். அந்த ரூம்ல வந்துட்டு ஏசி கிடையாது. ஸோ எங்களால இப்போ உடனே ஏசி வாங்கி அங்க மாட்ட முடியல. ஸோ சரி ஒரு ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மே மந்த் தான் அந்த ஏர் கூலர் வாங்கணும்.
சிம்பனி பிராண்டோடது. ஆக்சுவலா நாங்க V-Guard வாங்கலாம் அப்படின்னு தான் போனோம். அங்க 2மே வச்சிருந்தாங்க. இதுவும் வந்து டார்லிங்ல தான் வாங்குனோம். 6500க்கு வாங்குனோம். 2யுமே ஆன் பண்ணி அட் அ டைம்ல ஆன் பண்ணி காட்ட சொன்னேன். எனக்கு V-Guard-அ விட சிம்பனில வந்துட்டு நல்லா ஏர் ஃப்ளோ வந்து நெறைய தூரம் நல்லா ஃபோர்ஸா வர்றது எனக்கு ஃபீல் ஆனுச்சு. 3 மோடு இருக்கும். ஹை, மீடியம், லோ 3 மோடு வச்சுக்கலாம். கூல் மோட்ல வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 27 லிட்டர் வரைக்கும் தண்ணி கொள்ளுது. இதுல உங்களுக்கு வந்து ஃப்ளோக்காக தான் காட்டியிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லாவே காத்து வருது. ஸோ அதனால தான் இந்த சிம்பனி பிராண்ட் வந்து செலக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி கென்ஸ்டார் ஒண்ணு வச்சிருந்தோம். பட் அதையும் விட இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்க எதிர்பார்க்காம வந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாங்க இருக்க ஏரியால பயங்கர லோ வோல்டேஜ். சில சமயம் 170க்கு கீழ கூட ட்ராப் ஆகும். ஏசிக்கெல்லாம் வந்து 200க்கு மேல வரும். 230 வரணும் வோல்ட்டு. ஏசி வந்து நாங்க பழைய வீட்ல யூஸ் பண்ண அதே ஏசி தான். ஆனா ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பூஸ்டர் தான் நாங்க வச்சிருந்தோம். பழைய வீட்ல இந்த வோல்டேஜ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் புது வீட்ல இருந்தது. ஸோ வோல்டாஸ்ல நாங்க பேசிட்டு, அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக் எங்களுக்கு தெரிஞ்சவர கூப்பிட்டு பேசிட்டு, நாங்க டிசைட் பண்ணது என்னன்னா, டபுள் பூஸ்டர் போடலாமா? ட்ரிபிள் பூஸ்டர் போடலாமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். நாங்க ரொம்ப வோல்டேஜ் வந்து சில சமயம் ரொம்பவே ட்ராப் ஆகும் நைட் டைம்ல. ஸோ நீங்க ட்ரிபிள் பூஸ்டரே போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரீமியர் பிராண்ட்ல வந்துட்டு வாங்குனோம். 5 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட குடுத்தாங்க. 8500 ரூபீஸ் ஆனுச்சு. ட்ரிபிள் பூஸ்டர் இந்த ஸ்டெபிலைசர். இத போட்டதுக்கு அப்புறமா ஏசி வந்து சூப்பராவே ஒர்க் ஆகுது. வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 170 போனாலும் நல்லா ஒர்க் ஆகுது. 90 வோல்ட்ல போனா கூட ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம ஊருக்கு தேவைப்படுறது இன்வெர்ட்டர். ஸோ இன்வெர்ட்டர் நான் எங்க வச்சிருக்கேன்னா, வீட்டுக்கு வெளில தான் ஸ்டெப்ஸ் இருக்கு மாடிப்படி. மாடிப்படிக்கு கீழ ஒரு பாக்ஸ் மாரி ரெடி பண்ணிட்டு, அதுக்குள்ள தான் இன்வெர்ட்டர் வச்சிருக்கோம். இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா, V-Guardல வாங்குனோம். V-Guardல வந்துட்டு 25,000க்கு வாங்குனோம். இன்வெர்ட்டர் பிளஸ் பேட்டரி 2ம் சேர்த்து. இது வந்துட்டு 25,000க்கு கம்மியாவும் இருக்கு. ஏன் இத சூஸ் பண்ணோம் அப்டின்னா, இது வந்து சோலார் போடலாம் பின்னாடி அப்டிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ சோலார் போட்டா, சோலார்லயும் இது கனெக்ட் பண்ற மாரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு சொன்னாங்க. இதுவும் அதே மல்லிகா கடையில தான் வாங்குனோம். ஸோ வந்து இது வந்து நல்லாவே இருக்கு. 2 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் வரல. நடுவுல இன்வெர்ட்டர் வந்து ப்ராப்ளமா இருந்தது. ஸ்டார்ட் ஆகாம இருந்தது. அத வந்து V-Guardல வந்துட்டு எக்ஸ்சேஞ்சே பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ நல்லாவே இருக்கு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்க பழைய வீட்ல ஒரு ஒயிட் டேபிள் இருந்தது. அந்த டேபிள பிரிச்சு செஞ்சது தான் இந்த வுட்டன் பாக்ஸு. இந்த பாக்ஸுமே வந்து நல்லாருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது வைஃபை. இது வந்து விலை கம்மி தான். பட் முக்கியமா தேவைப்படுறது விஷயம் அப்படிங்கிறனால ஆட் பண்ணியிருக்கேன். 2500க்கு வாங்குனோம். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வைஃபை வந்து அன்லிமிட்டெட். ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு நம்ம பணம் கட்ட வேணாம். அதுக்கப்புறத்துலருந்து நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாரி பணம் கட்டிக்கிற மாரி இருக்கும். மினிமம் வந்து 700 பிளஸ்ல இருந்து கட்டுற மாரி இருக்கும். இதுல வந்து சேனல்ஸ் எல்லாமே வந்துரும். பிளஸ் வைஃபை இன்டர்நெட்டும் கிடைக்கும். ஓடிடி சேனல்ஸும் பர்ட்டிகுலர் சேனல்ஸ் வந்து குடுப்பாங்க. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பழைய வீட்லலாம் வந்து நாங்க ஏர்டெல் டிஷ் தான் வச்சிருந்தோம். அது வந்து டிஷ் இருக்கும். மழை பெஞ்சதுன்னா வந்து சிக்னல் கிடைக்காது. பட் இதுல வந்து ஒரு பாக்ஸ் மாரி மாட்டிடுவாங்க. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாங்க வாங்குனது. டோட்டலா எங்களுக்கு செலவானது பார்த்தீங்கன்னா, 1,92,500 இப்ப நான் சொன்ன எல்லா ஐட்டமும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.